ஓயில் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி. Healthy food, healthy living. Download today from Google Play Store. OIR online app, trusted by more than 10,000 families. சிவா பேசியது காமராஜர் பிறந்தநாள் கூட்டத்தில். அதில் நம்ம வியந்தோத வேண்டியது மட்டும்தான் பேச்சாளரோட வேலை. அதில் அவரோட வாழ்க்கையிலேருந்து சில பகுதிகளை எடுத்து சொல்கிறதுங்கிறது அது பொருத்தமற்றது. அரசியல் அபசூரம் கூட்டணிக்குள்ளேயும் அது குழப்பத்தை ஏற்படுத்தும். சில விஷயங்கள் கூட்டணி அரசியலில் நிர்பந்தங்கள் இருக்குது, அதுதான் யதார்த்தம். அப்போ விசிகாவுக்கு ஆட்சியில் பங்கு கிடைக்குமானா கிடைக்காது, ரெட்டை இலக்கத்தில் தொகுதி கிடைக்குமானா கிடைக்காது. என்ன சிம்பிள் ரீசன்னா, விசிகாவுக்கு நீங்கள் ரெட்டை இலக்கத்தில் கொடுத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு எத்தனை இடம் கொடுப்பீங்கிற கேள்வி வந்துடும். 160 170க்கு பிறகு மிச்சம் இருக்கிறத தாங்க பகிர்ந்து கொடுக்க முடியும் யாராக இருந்தாலும். அப்போ விஜய் விஜய் உண்மையிலே அந்த கட்சி ஆபீஸ்ல மற்றவங்க சாதாரண யாருமே போக முடியாதுங்க, கதவு அடைச்செல்லாம் இருக்குன்றாங்க. ஆனால் மற்ற பார்ட்டி ஆஃபீஸ் போனீங்கன்னா எல்லா கதவும் எப்பவும் திறந்துருக்குங்க. நீங்கள் அறிவாலயத்துக்குள்ளே போகிறதுக்கு யார் அனுமதியும் தேவையில்லை, நீ பாட்டு போகலாம். கடலையெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே கூட போகலாம், வெளியில் நிலக்கடலையெல்லாம் வந்துட்டு இருப்பாங்க. முதலமைச்சர் வரும்போது வேணா செக்யூரிட்டி கெடுபிடி இருக்குமே தவிர ஆபீஸ்க்குள்ளே போகிறதுக்கு யார் அனுமதியும் தேவையில்லை. சீமான் வருவாரா, இதான் கேள்வி. சீமான் ஏற்கனவே அவர் நிலைப்பாடெல்லாம் ரொம்ப தெளிவாக அறிவிச்சுக்கிட்டே வர்றாரு. அவர் எப்படிங்க வருவார்? அவர் ஆடு மாடு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாரு, மரங்கள் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாரு. அப்படி இல்லை, அவர் ரூட்டே வேற வரலங்க இருக்கு, தமிழ் தேசியம். அந்த ரூட்டு இங்கே எப்படி அது சேரும்? ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக் சார். அரசியல் பரபரப்பில் அப்பப்போ ஏதாவது ஒரு விஷயம் பெரிய பேசு பொருளாக மாறும். அவ்வப்பொழுது ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்குறது, மறைந்த தலைவர்களை பற்றி வரக்கூடிய செய்திகள் அது பெரிய பேசு பொருளாக மாறுவதுண்டு. அதே போல் இப்போது எம்பி திருச்சி சிவா அவர்கள் பேசிய ஒரு விஷயம் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. மறைந்த முதலமைச்சர் தலைவர் காங்கிரஸ் தலைவர் காமராஜர் அவர்கள் ஏசி இல்லாமல் இருக்க மாட்டாரா அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் மிகப்பெரிய பேசு பொருளை ஏற்படுத்தியிருக்கு. காங்கிரஸ் சார் மத்தியிலும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க, நிறைய விஷயங்கள் காமராஜர் அவர்களை பற்றி நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதனுடைய பேச்சின் அர்த்தம் என்னவா இருக்குது? திருச்சி சிவா பேசியது ஒரு அரசியல் அபசூரம் என்பதுதான் என் கருத்து. அதாவது மறைந்த தலைவர்களை பற்றி சர்ச்சைகள் கிடையாது எப்போதுமே. அவங்க சாதனைகள் என்னவோ அதைத்தான் நம்ம போற்றி பாராட்டணும். எல்லா தலைவர்களுக்கும் தான் நான் சொல்கிறேன், கலைஞராக இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி. சர்ச்சைகளை அவர் மறைந்த பிறகு கிளப்புவதில் அர்த்தம் இல்லை. சிவா பேசியது காமராஜர் பிறந்தநாள் கூட்டத்தில். அதில் நம்ம வியந்தோத வேண்டியது மட்டும்தான் பேச்சாளரோட வேலை. அதில் அவரோட வாழ்க்கையிலேருந்து சில பகுதிகளை எடுத்து சொல்கிறதுங்கிறது அது பொருத்தமற்றது. அரசியல் அபசூரம் கூட்டணிக்குள்ளேயும் அது குழப்பத்தை ஏற்படுத்தும். 2 விஷயம் இதில் நம்ம பார்க்கணுங்க. அதாவது இதற்கு எதிர்வினையாக வந்த கருத்துக்களில் காமராஜரை தோற்கடித்தது திமுக தான். இந்த கருத்தில் எனக்கு மாறுபட்ட சிந்தனை இருக்குது. எங்களோட கல்லூரி காலகட்டம் 67 காமராஜர் அவர்கள் விருதுநகர் தேர்தலில் தோற்று போனார். விருதுநகர் சட்டமன்ற தொகுதி. அப்போ அவர் காங்கிரஸ் கட்சியோட அகில இந்திய தலைவராக இருந்தார். அந்த பொசிஷன்லேருந்து எதுக்கு எம்எல்ஏக்கு போட்டி போடணுங்கிறதே அப்போவுமே அது ஒரு சர்ச்சையாக மாறியது. முதலமைச்சர் கேண்டிடேட்டும் இல்லை. என்ன காரணம்னா, பக்தவச்சலம் அவர்கள் முதலமைச்சர், அண்ணாவே முதலமைச்சர் கேண்டிடேட் கிடையாது. அவரே தென்சென்னை எம்பி தொகுதிக்கு தான் போட்டி போட்டார். அப்போ முதலமைச்சர் அப்படியான ஒரு சிந்தனைகள், கேண்டிடேட்டு முதலமைச்சர் கேண்டிடேட்டுங்கிற சிந்தனையெல்லாம் கிடையாது. இப்போ காமராஜரை எதிர்த்து போட்டி போட்ட விருதுநகர் சீனிவாசன் திமுக வேட்பாளரே கிடையாது. அவர் சுயேட்சை தான், மாணவர் தலைவர். திமுக உதயசூரியன் சின்னத்தை கொடுத்தது, ஆதரவு கொடுத்தது. வேலை பார்த்தா நாங்களாம் தான். காங்கிரஸை வீழ்த்தணும்னு நினைத்த மாணவர்கள், அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கிடணும். அதை பல காரணங்கள், 65 இந்திய எதிர்ப்பு போராட்டம், 66 அரிசி பஞ்சம், பொதுவான காங்கிரஸ் மேலே இருந்த ஒரு வெறுப்பு. ஊர்களில் காங்கிரஸ் சார்புடைய ஊர்களாக இருக்கும்போது நம்மள மாதிரியான கம்யூனிட்டிலேருந்து வர்றவங்கள அவங்க பெரிய அளவுக்கு மதிக்கவும் மாட்டாங்க. பண்ணையாரிசம் உண்டு. சில தெருக்களில் நம்மளை போவதுக்கே அனுமதிக்க மாட்டாங்க. இயல்பாகவே காங்கிரஸ் பேரில் கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப்பான வெறுப்புணர்வு தான். காமராஜர் அவர்களின் சாதனைகளை பற்றியெல்லாம் யாரும் மறுக்கவே முடியாது. மதிய உணவு திட்டம், நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அது இன்ட்ரோ ஆகுதுங்க, அறிமுகமாகுது. நாங்கள்லாம் அதில் சாப்பிட்டவங்க தான். அவ்வளோ ஸ்கூல், நான் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நடந்து தான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். அது 3 கிலோமீட்டராக சுருங்கினது காமராஜர் ஆட்சி காலத்துல எல்லாம். அதுல எல்லாம் யாருக்கும் எந்த மாற்று கருத்து எப்போதுமே கிடையாது. ஆனால் காங்கிரஸ் ஆட்சி அகற்றப்பட வேண்டும்னு மாணவர்கள் தான் வந்தோம். பல காரணங்கள், அது காமராஜர் மட்டுமே காரணம் சொல்ல முடியாது. இந்தி திணிப்புங்கிறதுக்கு எப்படி காமராஜர் காரணமாக இருந்திருக்க முடியும்? ஆனால் அது காமராஜர் மேலேயும் பிரதிபலித்தது. காமராஜர் அவர்கள் தோற்று போன
அவராக, அதாவது நேரடி வாக்கரசியல் அவர் தோற்று போன ஒரே தேர்தல் வந்து 67 மட்டும்தான். 67ல திமுக ஆட்சி கட்சி கிடையாது, திமுக எதிர்கட்சி. இன்னும் சொல்ல போனால் காமராஜரை தோற்கடிக்க வேண்டும் தானே அவங்க முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஆமா. அப்போ காமராஜரை தோற்கடித்த கட்சி அப்படின்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா 69 இடைத்தேர்தல், தேசமணி அவர்கள் மறைந்து இடைத்தேர்தல். நாங்க திமுக ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து மாறி பழைய காங்கிரஸ் வந்து காமராஜர் காங்கிரஸ் ஆதரவு நிலைப்பாடு கொடுத்தார். என் நண்பர் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் காங்கிரஸ் லீடர், அவர் பேர் தர்மராஜ். இன்னமும் வந்து சாத்தாங்குளம் ஊர்ல அவர் இருக்கார், செட்டில் ஆகி இருக்கார். பெரிய போஸ்ட், சீஃப் இன்ஜினியராக இருந்து ரிட்டையர் ஆகி போனார் அவர் கடைசியில். அவரு நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காமராஜர் அவர்களுக்கு இடைத்தேர்தல் பிரச்சாரம் செய்யறதுக்கு நார்கோவில் போகிறோம். நார்கோவிலில் அவர் தங்கியிருந்த நேசமணி பங்களான்னு நினைக்கிறாங்க, அதுக்கு வெளியில் வராண்டாவில் தங்கி தான் ஒரு 10 நாள் வேலை பார்த்தோம். கலைஞர் வந்து அப்போ பொதுப்பணித்துறை அமைச்சர். அண்ணா கொஞ்சம் உடல்நலம் சரியில்லை, அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கே வரல. கலைஞர் தான் வந்து தங்கியிருந்து பொதுப்பணி பங்களாவில் தங்கியிருந்து அவர் வந்து தேர்தல் பிரச்சாரம் மத்திய அரசு எதிர்த்து காமராஜர் அந்த தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்றார். காமராஜரை தோற்கடிக்க வேண்டும் திமுக முயற்சி செஞ்சிருந்தா 69ல வந்து காமராஜர் எப்படி வெற்றி பெற்றார் எம்பி தேர்தலில் ஆட்சி கட்சியா இருக்கும்போது? இடைத்தேர்தலில் தோற்று போச்சுங்க திமுக. ஆதரவு மத்திய அரசு 79 தேர்தல் வரும்போது ராஜாஜியும் சேர்ந்த அணி. இன்னொரு அணி அண்ணா மறைஞ்சாச்சு, கலைஞர், இந்திரா காங்கிரஸ். காங்கிரஸ் கட்சியில் 2 சிண்டிகேட் இண்டிகேட்னு பிரிஞ்சிருச்சு. அப்போ திமுகவும் காங்கிரஸும் இணைந்து இந்திரா காங்கிரஸும் இணைந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடும்போது ராஜாஜி அவர்களும் காமராஜர் அவர்களும் சேர்ந்த அணியால வெற்றி பெற முடியல. 15 எம்எல்ஏ சீட் தான் கிடைச்சது. ஆனால் நாகர்கோவில் எம்பி தேர்தலில் அதே காலகட்டத்தில் நடந்த 71 காலகட்டத்தில் நடந்த நாகர்கோவில் எம்பி தேர்தலில் காமராஜர் வெற்றி பெற்றார். அதுக்கு பிறகு அவர் எந்த தேர்தலையும் சந்திக்கல. 75ல் அவர் இயற்கை எழுதி விட்டார். அப்போ காமராஜரை திமுக தான் தோற்கடித்தது என்று சொல்வதில் அது அரசியல் அர்த்தம் இல்லை. அதுக்கு பிறகு மறைவுக்கு பிறகு திமுக எடுத்த பல நடவடிக்கைகள், இப்போ காமராஜர் சாலை பேர், பிபி சிங் காலத்தில் வந்து நம்ம விமான நிலையத்துக்கு காமராஜர் பேர், காமராஜர் மணிமண்டபம், நிறைய விஷயம் சொல்லாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து அந்த நினைவுகளை போற்றி இருக்கிறார்கள். சர்ச்சை வந்து சிவாவோட பேச்சில் வந்தது தான் சர்ச்சை. மற்றபடி காமராஜர் நினைவுகளை போற்றுவதில் அல்லது காமராஜருக்கு வந்து கூடுதல் கௌரவம் சேர்ப்பதில் திமுகவும் சரி அதிமுகவும் சரி பின்வாங்கியதே கிடையாது. எம்ஜிஆரே வந்து ஒரு ஸ்டேஜில் காமராஜர் என் தலைவர், அண்ணா என் வழிகாட்டின்னு சொல்லிட்டாரு. அது பெரிய சர்ச்சையாச்சு. அப்போ எதுக்காக நான் சொல்றேன்னா, மறைந்த தலைவர்களை வந்து களங்கப்படுத்தக்கூடாது, முடியாது, அது தவறு. சில நேரங்களில் அரசியல் மேடைகளில் ஒதுக்கிற கருத்துக்கள் வந்து அந்த மாதிரி தொனி அமைஞ்சிருது. இது திமுக கூட்டணிக்கு நல்லது இல்லை. ஏன்னா காங்கிரஸும் அந்த கூட்டணியில் இருக்கிறது தான் திமுக அனுகூலம், அது தேசிய கட்சி. அப்போ இதில் உடனடியாக இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது யாரோட கடமை? ஒன்று காங்கிரஸ் கட்சியோட தேசிய கட்சி, தேசிய தலைமை, 2வது திமுக உடனடியாக முற்றுப்புள்ளி வச்சிருக்கணும். சிவா மட்டும் அந்த அறிக்கை வெளியிட்டு இனிமேல் நான் வந்து என் பேசுறது வேற மாதிரி, அது தவறு. அவர் பேசின பிறகு விவாதம் பண்ணி தானே ஆவாங்க. அது எப்படி விவாதம் பண்ணாமல் இருப்பாங்க? 2வது ஒரு கட்சிக்குள்ள 2 அபிப்பிராயம் இருக்குங்க. ஒரு இளைய தலைமுறை இவங்கெல்லாம் வந்து நம்ம கட்சி தனியா நிக்கட்டும், நமக்கான அரசியல் வாய்ப்பு இருக்கு, எதுக்கு வந்து கூட்டணியில் இருக்கணும், அது இயற்கை தானே. இப்போ அண்ணாமலையே அதானே பிஜேபியில் சொல்றாரு. அப்போ அப்படியான சிந்தனை இருக்கத்தான் செய்யுங்க. ஆனால் அதையும் தாண்டியதுதான் கூட்டணி. இப்போ காங்கிரஸுக்கு இந்திரா காந்தி அம்மையார் கொலை முயற்சி வழக்கு நடந்தது. 77 மதுரை வரும்போது கருப்பு கொடி காட்டி அதில் பிரச்சனையாகி திமுக பேரில் கலைஞர் பேர்லேயே அன்பழகன் பேர்லேயும் நடந்தது, பேராசிரியர் பேர்லேயே. 77 அடுத்த 2.25 வருஷத்துல தேர்தலில் 2 பேரும் எப்படி கூட்டணி சேர்ந்தாங்க? அப்போ கொலை முயற்சி வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது தீர்ப்பே வரல. அரசியல் முடிவுகள் இதில் வந்து கட்சிக்காரங்க மாற்று கருத்து வைக்க முடியாது. நீங்கள் கட்சி தலைமை கட்டுப்படணும், இல்லைன்னா கட்சி விட்டு வெளியில் போகலாம். 2 வாய்ப்பு தான். பத்திரிகையாளர்கள் விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா வரலாறு எடுத்து சொல்லும்போது விமர்சனம் வரத்தான் செய்யும். விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்போ ஜாக்கிரதையாக பேச வேண்டியது யார் கடமை? சிவாவோட கடமை தானே. சிவா மூத்த அரசியல்வாதி, அவர் ஏன் அப்படி சொல்றாரு? இந்த இடம் தான் அதில் வந்து ஜாரி. சமீப காலமாக வந்து திமுக மேடைகளில் இந்த மாதிரியான விமர்சனங்களை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக வந்து RS பாரதி அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பாக பிரபாகரனை நான் தான் கலைஞரிடம் அறிமுகப்படுத்தி வைத்தேன் அப்படின்னு ஒரு சொல்லியிருந்தார். அதற்கப்புறம் துரைமுருகன் அவர்கள் சொல்லும்போது எம்ஜிஆரும் கலைஞர் அவர்களும் இணைய போகிறாங்க, நீங்கள் ஆட்சியை பார்த்துங்க, கட்சியை பார்த்துங்கன்னு சொல்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொன்னாங்க. இப்போ சிவா அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான விமர்சனங்கள் வருது, எதனால சார்? எம்ஜிஆர் கலைஞர் இணைப்பு 79ங்க. அப்போ நான் வந்து பத்திரிகையாளனா 80ல் ஆகிற 79 கூட்டங்களே அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட். சேப்பாக்கம் கெஸ்ட் ஹவுஸ் தான் அது கூட்டம் நடந்தது. முயற்சி எடுத்தது வந்து பிஜு பட்நாயக், அதாவது நவீன் பட்நாயக்கோட ஃபாதர். ஏன் அந்த முயற்சி எடுத்தார் அப்படின்னா, இந்திரா காந்திக்கு எதிராக மீண்டும் அவங்க வந்துடக்கூடாது. 77 ஜனதா ஆட்சி,
நடந்த ஆட்சி கவிழ்ந்து போச்சு. மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டர், பிஜு பட்நாயக் உருக்குத்துறை அமைச்சர், கவுந்தாச்சு. மீண்டும் இந்திரா காந்தி வரக்கூடாது, அதுல எல்லாரையும் தேசிய அளவில் ஒன்றிணைக்க முயற்சி செஞ்சாரு. அப்ப தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ஒன்னா இணைஞ்சா அப்படியான இந்திரா காந்தி வர்றது தவிர்க்கப்படும்னு அவர் நினைச்சாரு. எம்ஜிஆர் கலைஞரும் தான் அந்த பிரஸ் மீட் அட்டன் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி தனியா வேற பேசினாங்க ரெண்டு தலைவர்களும். அப்புறம் எம்ஜிஆர் கலைஞர்கிட்ட கேள்வி கேட்கும்போது ஒன்றுபட்ட திமுகவுக்கு யார் வரும்போது எம்ஜிஆரே கலைஞர்னாரு, யார் முதல்வர்னு கேள்வி வரும்போது கலைஞரே எம்ஜிஆர் தான்னாரு. அதுக்கு பிறகு தமிழிசை அவர்களோட திருமணம், ரெண்டு தலைவர்கள் தான் வந்தாங்க. இந்த இணைப்பு உங்களுக்கெல்லாம் எல்லாம் ஒரே கைதட்டல், இந்த இணைப்பு உங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னு கலைஞர் பேசினாரு. அதுக்கு பிறகு முயற்சி கை கூடல. என்ன காரணம்னா ரெண்டு கட்சியிலுமே இருக்கிற செகண்ட் லெவல் லீடர்ஸ் அந்த இணைப்பு விரும்பல. ஏன்னா அப்படி இணைப்பு நடந்தா இப்போ அதிமுக மாவட்ட செயலாளர் இருக்கவர் அப்புறம் திமுக மாவட்ட செயலாளர் விட்டு கொடுப்பாரா? இல்ல திமுக மாவட்ட செயலாளர் அதிமுக விட்டு கொடுப்பாரா? சோ அவங்களுக்கு அவங்க பொலிட்டிக்கல் பொசிஷன் வந்துருது. இணைப்பு கை கூடல. கடைசியில கலைஞர் இந்திரா காந்தியோட கூட்டு, இந்திரா காந்தி அம்மா இங்க மெரினா கடற்கரையில எமர்ஜென்சி எக்ஸஸுக்கு மன்னிப்பு கேட்டாங்க. வருத்தம் தெரிவித்தார்கள். மன்னிப்புங்கிற வார்த்தையோட வேண்டாம், வருத்தம் தெரிவித்தார்கள். கூட்டணி பெரிய வெற்றி பெற்றது. கூட்டணி வெற்றிக்கு பிறகு என்னாச்சு? சட்டமன்ற தேர்தல் வரும்போது அந்த கூட்டணி வெற்றி பெறவில்லை. ஏனென்றால் ஆளுக்கு பாதியா சீட்டை பிரிச்சுட்டு போட்டி போடும்போது ஜனங்க கூட்டணி அரசுங்கிற கான்செப்டை விரும்பல. இன்றளவும் கூட்டணி அரசுக்கு எதிராக வைக்கப்படுகிற ஒரு வரலாறு எதுனா இதுதான். 117க்கு 117ங்க கூட்டணி அரசு ஜனங்க விரும்பல. அதனாலதான் இன்னைக்கு அதிமுகவும் விரும்பாது, ஆட்சியில பங்குங்கிறதுக்கே வரமாட்டாங்க. திமுகவும் விரும்பாது. சும்மா சொல்லிட்டு இருக்க வேண்டியதான், எப்படி பங்கு கொடுப்பாங்க? அப்படித்தான் பங்கு தான் வேணும் அப்படின்னா தனியார் நின்றுங்கன்றவாங்க. இல்லை, நீங்கள் கரெக்டான இடத்துக்கு வந்துட்டீங்க. ஏன்னா இப்போது அதுதான் அடுத்த சிக்கலாக இருக்குது. தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு, நான் தான் முதல்வர், அதிமுகவுடைய முதல்வர் வேட்பாளர் நான் தான், கூட்டணி ஆட்சி கிடையாது, அமித்ஷா சொன்னது அது கிடையாது, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்றத தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் தான் கூட்டணி ஆட்சின்றதை மாற்றி சொல்கிறீங்க அப்படின்றத மீண்டும் ஒரு முறை சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? மீண்டும் மீண்டும் இது ஒரு பெரிய வார்த்தை போராவே மாறி. அது கிடையாதுங்கிறது தவறுங்க. அவர் 4 தடவை சொல்லிட்டாரு. 4 தடவையுமா தப்பா சொல்லுவாரு? இல்ல 4 தடவையுமா நம்ம தப்பா புரிஞ்சுக்கிடுவோம். சரி, அவர் கமாவை மாத்தி போட்டு வர்றாரு. ஆனா அது நிலைப்பாடுங்க. அதிமுக கூட்டணி இங்க தேசிய ஜனநாயக கூட்டணி சொன்னாலும் அதிமுக கூட்டணி தான். இந்தியா கூட்டணி இருக்கா என்னங்க? திமுக கூட்டணி தான். அப்ப யாரு முதலமைச்சருங்கிற கேண்டிடேட் பொசிஷன்னா எடப்பாடி பழனிசாமி தான், அங்க ஸ்டாலின் தான். சோ இதுல மாற்று சிந்தனை வராது. அமித்ஷா என்ன சொன்னாருன்னா பிஜேபி மந்திரிகள் இருப்பாங்கன்னு சொன்னாரு. இந்த மாநிலத்தில் மட்டும் இல்லைங்க, வெஸ்ட் பெங்கால்லயும் இருப்பாங்க, கேரளாலையும் இருப்பாங்கன்னாரு. அப்போ பிஜேபி மந்திரிகள் இருந்தாங்கன்னா ஆட்சியில பங்கு, அப்படிதானே? வேல்சாமி என்ன சொல்றாருங்க, காங்கிரஸ் 2 மந்திரிகள் இருப்பாங்க காங்கிரஸ் கட்சி சார்பாகன்னு சொல்றாரு அடுத்த ஆட்சியில. அப்படின்னா அது கூட்டணி மந்திரி சபை தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஆனா கூட்டணி மந்திரி சபை 2 மந்திரி பதவி தருவோம் அப்படின்னு கூட்டணி ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுவாங்களா யாராவது? இல்ல. அது எப்படி போட முடியும்? இத்தனை சீட்டு தானே போட முடியும். அப்ப மேஜர் பார்ட்னர் எத்தனை இடத்துல நிப்பாரு? குறைஞ்சது 141 இடம். 2001 ஜெயலலிதா அவர்கள். இன்னைய தேதிக்கு 160ல நிப்பாங்க மினிமம். மிச்சம் இருக்கிற சீட்டே இவ்வளவுதான், ஒரு 70 சீட்டு மிச்சம் இருக்கு. அதைத்தான் கூட்டணி பிரிச்சு கொடுக்க முடியும். அப்போ 160 சீட்ல நிக்கிற ஒரு கட்சி மெஜாரிட்டி கிடைக்கும்னு நம்புறது இயற்கை. 130 ஜெயிக்கலாம். ஏன்னா ஜெயலலிதா 140 நின்று 130 ஜெயிச்சிருக்காங்கல்ல. சோ எடப்பாடி அப்படி நினைப்பாரு. திமுக எத்தனை இடத்துல நிற்கும்? அதே 160 120 தான் நிக்க முடியும். அப்போ கூட்டணியா 200 சீட்டு கிடைக்கும், இது திமுக நிலைப்பாடு. கூட்டணியா 210 கிடைக்கும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாடு. இன்னொரு கூட்டணி அமைஞ்சா, இப்ப விஜய் அவர் ஒரு கூட்டணி அமைக்கணும்னு நினைக்கிறாரு, எங்களுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கும்னா அவரும் அதே 200 தானே சொல்லுவாரு. யாரும் குறைச்சு சொல்ல முடியாதுங்க. 240ன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நமக்கு 234 தான் இருக்கு. 300ன்னு சொல்ல முடியாது, சொன்னா கேரளா கர்நாடகாலாம் நீங்க சேர்க்கணும். ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 234க்கு 200 சொல்றது ஒரு மரபு தான். 200 ஜெயிக்க முடியுமாங்கன்னா முன்னாடி ஜெயிச்சிருக்குங்க ஒரு தடவை. அதிமுகவும் ஜெயிச்சிருக்கு, திமுகவும் ஜெயிச்சிருக்கு. நான் சொன்ன அதே 71 உதாரணம் திமுக ஜெயிச்சிருக்கு. 96 காங்கிரஸ் திமுக கூட்டணியில இப்ப கிடையாதுங்களா, தமாக காங்கிரஸ் ஓட்டை வச்சிருந்தது. திமுக தமாக கூட்டணி ஜெயிச்சுதா இல்லையா? தேர்தல் அரசியல் விசித்திரமானது, அது எப்படி வேணாலும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப இன்றைய தேதிக்கு ஆட்சியில பங்கு, எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் தரணும் அப்படிங்கிறது விருப்பமா இருக்கலாமே தவிர அது ஒப்பந்தத்துல இடம் பெறாது. ஏன்னா ஒப்பந்தத்துல அப்படி கையெழுத்து போட்ட உடனே பார்ட்டி வீக் ஆயிரும். ஏங்க கட்சிக்காரன் வேலை பார்க்கணும்லங்க. இப்போ 25 மந்திரின்னு வைங்க, 2 மந்திரி இவருக்கு, பாமகவும் நாங்களும் ஆட்சியில பங்குங்குது, ரைட்டு, உங்களுக்கு 2 மந்திரி, ஆக மொத்தம் 5-6 மந்திரியை நம்ம கூட்டணி கட்சி கொடுத்துட்டோம்னா, நம்ம கிட்ட மந்திரி
ஏற்கனவே மந்திரியாக இருந்தவங்க இல்லை அமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறவங்க அவங்களோட கதி, அவங்க எப்படி வேலை வைப்பாங்க? நீங்கள் முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்கு நான் என்னோட அரசியல் ஆசைகளை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வேலை பார்க்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது, எப்போவுமே கிடையாது. கூட்டணிக்கு தொகுதி பங்கீடு பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். எல்லா கட்சியிலையும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஏராளமான பேர் விருப்ப மனு கொடுத்து வச்சுருப்பாங்க. தொகுதி பங்கீடே உண்மையிலே கஷ்டங்க. அதுவே ரொம்ப சமாதானப்படுத்தி பெரிய பஞ்சாயத்தெல்லாம் வச்சு, கட்ட பஞ்சாயத்தெல்லாம் கூட வச்சு அப்புறம் தான் அதை முடிவு பண்ண முடியும். அப்போ மந்திரி பதவிக்கு எப்படி பங்கீடு பண்ண முடியும்? இப்போ ஏன் சொல்கிறாங்க இது நடக்காதுன்னு தெரிஞ்சோம் அப்படின்னா, பேரம் அவ்வளோதான். அரசியல் நம்ம பேர வலிமையை காட்டுறது தான். கடைசியில் எல்லா பெரிய கட்சியும் எங்களுக்கு கூட்டணியெலாம் வேணாம், எல்லாரும் தனித்தனியாக நில்லுங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? திமுகவும் அதிமுக அப்படி ஒரு முடிவு எடுக்கணும் வைப்போம். ஒரு இதுக்காக சொல்கிறேன். சரிங்க, நல்லவன் எல்லாரும் நண்பர்கள் தான். கலைஞரே சொன்னாருங்க, பாமக 40 சீட்டு கடிச்சு 96ல். கலைஞர் ரொம்ப நுண்ணரசியல், அதாவது தமாகவை சேர்க்கறதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டாரு. ரஜினி ஆதரவு. ஆனால் திமுக அணியில் பாமக இருக்குது. கலைஞர் அவருக்கு தெரிந்த பத்திரிகையாளர் மூலமாக ஒரு கேள்வி, பாமகவுக்கு நீங்கள் எத்தனை இடம் ஒதுக்குவீர்கள்? அது பாமக தானே சொல்லணும்னாரு கலைஞர். அது கரெக்டு தான், அவங்க தானே சொல்லணும். டாக்டர் உடனே எங்களுக்கு 40 இடம் வேணும்னாரு. மறுநாளே சொன்னார். கலைஞர் உடனே அடுத்து அன்னைக்கு ஈவினிங்கே ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு, நண்பர்களாக வந்தார்கள், நண்பர்களாக பிரிந்தார்கள், 40க்கு வாய்ப்பு இல்லை ராஜான்னு சொல்லிட்டார். பாமக கடைசியில் வாழப்பாடி ராமமூர்த்தியோட கூட்டணி வச்சு 40 இல்லை 100 சுற்ற இடத்துல நின்னாங்க. 4 இடம் ஜெயிச்சு தானே தனியாக நின்று. அப்போ நீங்கள் சில விஷயங்கள் கூட்டணி அரசியலில் நிர்பந்தங்கள் இருக்குது, அதுதான் யதார்த்தம். அப்போ விசிகாவுக்கு ஆட்சியில் பங்கு கிடைக்குமானா கிடைக்காது, ரெட்டை இலக்கத்தில் தொகுதி கிடைக்குமானா கிடைக்காது. என்ன சிம்பிள் ரீசன்னா, விசிகாவுக்கு நீங்கள் ரெட்டை இலக்கத்தில் கொடுத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு எத்தனை இடம் கொடுப்பீங்கிற கேள்வி வந்துடும். 160 170க்கு பிறகு மிச்சம் இருக்கிறத தாங்க பகிர்ந்து கொடுக்க முடியும் யாராக இருந்தாலும். அப்படி இல்லைன்னா நம்ம தேர்தல் ஆரம்பிக்கும் போதே நம்ம பலவீனமாயிரும். 2001 ஜெயலலிதாவே அந்த பலவீனத்தை எதிர்கொண்டார்கள். 140ல் நின்று ஆளுங்கட்சி திமுகங்க. அப்போ பொற்கால ஆட்சி தொடர வாக்களிப்பீர் உதயசூரியனுக்கு, இதுதான் அப்போ பேனர். 140 திக்கு திக்குன்னு இருக்கும். 140 நின்று எங்க 130 ஜெயிக்கன்னு தோணுமா தோணாதா? கண்டிப்பா. ஆனா ஜெயிச்சுது. அது ஜெயலலிதா அவங்க துணிச்சலான முடிவு எடுத்தாங்க. 2016ல் கூட்டணியே வேணான்னு முடிவு எடுத்தாங்க. அது அப்படி எடுக்கிறது கூடிய அளவுக்கு யாரும் இப்போ இருக்க மாதிரி எனக்கு தெரியல. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட்டணி அது அவர் தொடர்ந்து அது இருக்குன்னு சொல்றாரு. நீங்க எங்க கூட்டணிக்குள்ள குழப்பம் ஏற்படுத்த முயற்சிக்கிறீங்கன்றாரு. இப்போ அவரே தானே பிஜேபி கூட்டணி இல்லவே இல்லை, நீங்க குழப்பம் ஏற்படுத்த முயற்சிக்கிறீங்க, இது தொண்டர்கள் எடுத்த முடிவு, நான் எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு ஒவ்வொரு ஏர்போர்ட்லயும் சொன்னாரா சொல்லலையா? அதுக்கு பிறகு அவரு திருப்பி அமித்ஷா பார்த்தாரு, கூட்டணின்னாரு. நிலைப்பாடு மாற்றம் தான். இன்னைக்கு கூட்டணி இல்லமாங்க, நாளைக்கு கூட்டணி வைப்பாங்க, அதெல்லாம் கூட அரசியல்ல நோ கமெண்ட். ஆனா கூட்டணியில அதிமுக பிஜேபி கூட்டணியில குழப்பம் ஏற்படுத்துறதுக்கு பத்திரிகையாளர்கள் மீடியாவா முயற்சிக்குது. பிஜேபியோட டிமாண்டு தான் முயற்சி. அதுக்கான காரணம் எங்களுக்கு சீட்டு மந்திரி சபையில இடம் வேணும் திருப்பி சொல்லும் போது அந்த கேள்வி வருது, அவ்வளவுதான். விசிகா அதே நிலைப்பாடு எடுத்துன்னா அதே கேள்வி வரும். அதை எப்படி இதுக்கு போனாரு, தாவேக்காவுக்கு போனாரு, அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு, பழைய வீடியோ போட்டு தானே. சிக்கல் இதுல என்ன அப்படின்னா, ஆட்சியில் பங்கு வேண்டும், அமைச்சர்களாக வேண்டும்னு கேட்பது என்பது அவர்களது உரிமை தான், விருப்பம் தான். ஆல் இண்டியா லெவலில் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃபுல் மெஜாரிட்டி இருக்கும்போது மோடி அவர்களும் ஆளுக்கு ஒரு சீட்டு, மந்திரி சபையில் ஒரு சீட்டு கொடுத்தாரு. அப்போ கூட ஓபிஎஸ் பையனுக்கு கொடுக்கல. ஏன் கொடுக்கல? கொடுத்தா இங்கே பாலிடிக்ஸில் ப்ராப்ளம் வரும்னு சொல்லி அவர் அதாவது வேணான்னு முடிவு எடுத்தாங்க. அதிமுகவில் எடுத்தாங்களா இல்லையா? ஓபிஎஸ் பையனுக்கு கொடுத்துருக்கணும்ல, ரவீந்திரநாத்துக்கு ஒரே எம்பி தானே அவர், கொடுக்கல. அப்பவும் அதுவும் பொலிட்டிக்கல் டிசிஷன் ஆயிரும். மிக இயல்பாக இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, சீட்டு அதிகப்படியாக கேட்கலாம், 1 2 முன்ன பின்ன கொடுக்கலாம், அது நமக்கு தெரியாது, கடைசி நேரம் தான் தெரியும். ஆனால் ஆட்சியில் பங்குங்கிறது அது அல்டிமேட்டாக நோ தான், திமுகனாலும் சரி அதிமுகனாலும் சரி. இதில் இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும்போது, பிரம்மாண்ட கட்சி ஒன்று நம்மளோட சேரப்போகுது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பிரம்மாண்ட கட்சினோடனே நமக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வருது, ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் ஞாபகத்துக்கு வருது. முதல்ல தாவேகா அப்படின்றது ஒரு ஆப்ஷனில் வருது. அதற்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குன்றது தெரியும் நமக்கு, இவ்வளோதான் அப்படின்றது. இன்னொரு பக்கம் சீமான் அவர்களை சொல்கிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சீமான் அவர்களும் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கார். மூன்றாவதாக ஒரு ஆப்ஷன் ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி தொடங்கி அது ஒரு பிரம்மாண்ட கட்சியாக சேருமோ அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் ஒரு பக்கம் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த பிரம்மாண்ட கட்சி எது அப்படின்றது ஒரு ரகசியத்தை உடைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டில் பிரம்மாண்ட கட்சி 2 தான், ஒன்று திமுக, இல்லைன்னா இன்னொன்று அதிமுக தான்.
அதிமுக கூட்டணிக்கு திமுக வராது, திமுக கூட்டணிக்கு அதிமுக போகாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்த பிரம்மாண்ட வரிசையில் இருக்கிறது நேஷனல் பார்ட்டி தான். காங்கிரஸ், பிஜேபி, சிபிஎம். சிபிஎம் இன்னைக்கு கூட சொல்லிட்டாரு, அப்படியெல்லாம் நீங்கள் ரத்தன கமலம்லாம் விரிக்குமா, வேண்டாம், அதுக்கெல்லாம் நாங்கள் வரமாட்டோம், எங்களுக்கு தமாஷா இருக்குங்கன்ட்டாரு. ஸோ சிபிஎம் வரப்போகிறது இல்லை. சிபிஐ வந்து நேஷனல் பார்ட்டி அந்தஸ்துல இல்லை. இதை தாண்டி புதிய கட்சி தான் தாவேகா. அதுக்கு பிரம்மாண்டம் நம்ம அதை எப்படி இப்போ சொல்ல முடியும்? எவ்வளோ ஓட்டு வாங்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. அப்போ பல முறை சொல்லிட்டாங்க, அவங்க வந்து நாங்கள் தனி மெஜாரிட்டிங்க, எங்கள் கூட்டணி மந்திரி சபையில் உங்களுக்கு இடம் தருவோன்ட்டாங்க. அப்போ தனி மெஜாரிட்டின்னா பழையபடி அவங்களும் 160 தான் நிற்கணும். 160 மேஜிக் நம்பருங்க. அதுக்கு குறைவா நிற்குதுன்னா அது ரொம்ப, ஜெயலலிதாவுக்கு அந்த தில்லு இருந்ததுங்க, 140 நிற்கிறது தில்லு, மற்றவங்களுக்குலாம் கிடையாது. 160 170 மினிமம். அப்போ விஜயும் அதே நிலை தான், 160 170. அப்போ மிச்சம் இருக்கிற அவர் அதிமுக கொடுத்தா அதிமுக ஒத்துக்கிடுமா? அதுக்கு பிரம்மாண்ட கட்சி வந்ததுன்னா அது எப்படி ஒத்துக்கிடுவாங்க? ஸோ விஜய் ஆப்ஷனே இல்லை, அதுக்கு வாய்ப்பும் கிடையாது. சினிமா ஸ்டார் கட்சி எப்பவுமே முதல் தேர்தலில் கூட்டணி அரசியல் போகாதுங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லை. விஜயகாந்தே போல இல்லைங்க. கலைஞர் வந்து ஒரு காலகட்டத்தில் விஜயகாந்த் வந்துடுவாரு, பழம் நழுவி விட்டது, பாலில் விழ வேண்டியதுதான் பாக்கின்னாரு. பழம் எங்க பாலில் விழுந்துச்சே, மக்கள் நல கூட்டணியா மாறுச்சு. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, சினிமா ஸ்டார்களுக்கு எப்பவுமே தங்களை பற்றி ஒரு மதிப்பீடு இருக்கும். அந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் தான் அவங்க கட்சியை நடத்துவாங்க. அப்போ விஜய் என்ன, விஜய் வந்து உண்மையிலே அந்த கட்சி ஆபீஸ்ல மற்றவங்க சாதாரணமாக யாருமே போக முடியாதுங்க, கதவு அடைச்செல்லாம் இருக்குன்றாங்க. ஆனா மற்ற பார்ட்டி ஆபீஸ் போனீங்கன்னா எல்லா கதவும் எப்பவும் திறந்துருக்குங்க. நீங்க அறிவாலயத்துக்குள்ள போறதுக்கு யார் அனுமதியும் தேவையில்லை, நீ பாட்டு போகலாம். கடலையெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே கூட போகலாம், வெளியில நிலக்கடலை எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க. முதலமைச்சர் வரும்போது வேணா செக்யூரிட்டி கெடுபிடி இருக்குமே தவிர ஆபீஸ்க்குள்ள போறதுக்கு யார் அனுமதியும் தேவையில்லை. அந்த காலத்தில் நீங்கள் அதிமுக ஆஃபீஸ் எம்ஜிஆர்லாம் உயிரோடு இருக்கும்போது, ஜெயலலிதா இருக்கும்போது யார் வேணாலும் போகலாங்க. தலைவர்கள் வரும்போது கொஞ்சம் கெடுபிடி இருக்கும். எம்ஜிஆர்லாம் வந்துங்க அவரோட ஆஃபீஸில் வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த நாடக நடிகர்கள் அவங்கலாம் வந்து திண்டு மாதிரி இருக்கும், அதில் உட்காந்துருப்பாங்க. இவர் பார்த்துட்டாரு, அவருக்கு தெரிஞ்சவங்கன்னா இறக்கி என்ன விஷயம்னு கேட்பாரு. அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, உதவி கேட்பாங்க, செய்வார். அவ்வளவு எளிமையான அரசியல் தான். ஒரு காலம் சத்தியபுத்தி பொண்ணுக்குள்ளேயே யார் வேணாலும் போகலாம். எதுக்காக நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, பார்ட்டி ஆஃபீஸ் கதவை பூட்டி வைக்கக்கூடாது, ஆனால் தாவேகா ஆஃபீஸ் கதவு சாத்தி தான் இருக்கும். அப்போ தாவேகாங்கிற கட்சி முழுமையான அரசியல் இயக்கமாக மலர்ந்துருச்சா அப்படிங்கிறதுல அவங்க ஓட்டு வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். 10% ஓட்டு வாங்கினா ஒரு சீட் ஜெயிக்கலாங்க, 15% ஓட்டு வாங்கினா சில சீட்டுகள் ஜெயிக்கலாம், ஒரு சில சீட்டுகள் ஜெயிக்கலாம். 77.1 வச்சு தான் நான் சொல்கிறேன். 14% 15% வாங்கினா ஒரு சில சீட்டுகளுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அவங்க முதல் தேர்தலில் எங்கே அதிமுகவோட கூட்டணி வைப்பாங்க, பிஜேபி வேறு இருக்காங்க, காங்கிரஸ் வரப்போகிறது இல்லை, பிஜேபி இருக்குது, சிபிஎம் வரப்போகிறது இல்லை, பிஜேபி இருக்குது, சிபிஐ வரப்போகிறது இல்லை, ஏன்னா சிபிஎம் இங்கே இருக்குது, முஸ்லீம் லீக்லாம் எதுவுமே வரப்போகிறதே இல்லை. சீமான் வருவாரா, இதான் கேள்வி. சீமான் ஏற்கனவே வந்து அவர் நிலைப்பாடெல்லாம் ரொம்ப தெளிவாக அறிவிச்சுக்கிட்டே வர்றாரு. அவர் எப்படிங்க வருவார்? அவர் வந்து ஆடு மாடு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாரு, மரங்கள் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாரு. அப்படி இல்லை, அவர் ரூட்டே வேற வரலாங்க இருக்கு, தமிழ் தேசியம். அந்த ரூட்டு இங்கே வந்து எப்படி அது சேரும்? சங்கமிக்காது, கஷ்டம்தான். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் அதை சொல்கிறாங்க? ஏன் சொல்கிறாங்கன்னா, அப்படி சொன்னால் தான் அது ஒரு உற்சாகமாக இருக்கும். ஏன்னா கட்சியிலிருந்து தேர்தலை சந்திக்கும் போது கட்சிக்காரனோட உற்சாகத்தை மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். நம்ம அப்போ நம்ம கட்சிக்கு இவ்வளோதாங்க ஓட்டு இருக்கு, பிஜேபிக்கு இவ்வளோதான் ஓட்டு இருக்கு, ரெண்டையும் சேர்த்தா நம்ம தொகுதியில் எங்கெங்கே ஜெயிக்க போகுதுன்னு அவன் நினைக்கக்கூடாது. கோயம்புத்தூர் மாதிரியான இடங்களில் பிஜேபி ஓட்டு வங்கி அதிமுகவுக்கு உதவும், ஆனால் பிற மாவட்டங்களில் உதவாது, ரொம்ப கம்மியாக இருக்கும் பிஜேபி ஓட்டு வங்கி. அப்போ அந்த மாவட்டத்து கட்சிக்காரன் சோர்ந்துருவான். அப்போ அந்த மாவட்டத்தில் செல்வாக்குள்ள இன்னொரு கட்சி இருக்கும்ல, அது நம்ம கூட்டணிக்கு வந்தாலும் வந்துருவோங்கிற ஒரு தோற்றத்தை நம்ம ஏற்படுத்தினா போதும். அது சரியான உத்தி தான். அரசியலில் ரெண்டுங்க, ஒன்று காட்சி பிழை, இன்னொன்று தோற்ற பிழை. 2 பிழையும் இருக்கும். காட்சி பிழை என்ன தெரியுமா? நம்ம செலவு பண்ணி நம்மளே கூட்டத்தை கூட்டியிருப்போம், ஆனால் அந்த கூட்டத்தை பார்த்தோன்னா நமக்கு ஒரு மயக்கம் வரும், நமக்காகத்தான் இவ்வளோ கூட்டமும் கூடியிருக்கு அப்படின்னு. கலைஞரே சொல்லியிருக்காரு. இது காட்சி பிழை. காட்சிக்கு காரணமே நம்ம தான், ஆனால் காட்சியில் நம்மளே மயங்குவோம். இன்னொன்று தோற்றப்பிழை. தோற்றப்பிழை என்னன்னா, இப்போ இந்த மாதிரி இந்த கட்சி வருதுங்க, அந்த கட்சி வருதுங்க அப்படின்னா ஒரு தோற்றம் கிடைக்குது, அது பிழையாக கூட முடியலாம். அப்போ அதை தொடர்ந்து சொல்வது என்பது வாக்கு அரசியலின் ஒரு பகுதி. அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். தொண்டர்களோட உற்சாகத்துக்காக சொல்லப்பட்ட ஒரு யுக்தியாக தான் அதை பார்க்கணுமா நம்ம? அப்படிதாங்க பார்க்க முடியும். ஏன்னா நமக்கே தெரிஞ்சு வேற வாய்ப்பே இல்லைங்களே. கட்சிக்கு நிலைப்பாடுகள் இருக்குங்க. சரி, கூட்டணி என்பது கடைசி நேரத்தில் முடிவு செய்யப்பட வேண்டியதுன்றாரு எடப்பாடி பழனிசாமி. கரெக்ட். லாஸ்ட் மினிட்ல தானே எல்லா கூட்டணியும் முடிவாகும். அப்புறம் ஏன் ஒரு வருஷத்துக்கு முந்தைய நீங்க பிஜேபியோட கூட்டணி வச்சீங்க? ஒரு வருஷம் இருக்கலங்க, என்ன ஏப்ரல்லே வச்சாச்சா, அடுத்த ஏப்ரல்ல தேர்தல். ஒரு வருஷத்துக்கு முந்தைய கூட்டணினா கடைசி நேரத்தில் முடிவாகும்னு சொல்ற கான்செப்டுக்கு அது அகைன்ஸ்ட் இல்லை. அப்ப ஏன் அது ஏன் விட இல்லை? இதுக்கெல்லாம் பல காரணங்கள் இருக்கும், நமக்கு தெரியாது.
முடிவெடுக்கிறாங்க, தலைவர்கள் முடிவெடுக்கிறாங்க. அவங்க ஒரு அணியை ஃபார்ம் பண்றாங்க. கடைசி வரைக்கும் அந்த கூட்டணி நீடிக்குமா நீடிக்காதா இதெல்லாம் சும்மா விவாதங்கள் தான். தேர்தல் வெற்றி எதுல தீர்மானிக்கப்படுகிறதுனா சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட்டை மட்டும் வச்சா, கான்ஸ்டியூன்சியை வச்சு இல்லையா? ஹூ இஸ் த சீஃப் மினிஸ்டர்? ரைட்டு. ஹூ இஸ் யுவர் கான்ஸ்டியூன்சி கேண்டிடேட்? உங்கள் தொகுதியின் வேட்பாளர் யார்? உங்கள் முதலமைச்சர்? ரைட்டு, ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, சீமான், விஜய். உங்கள் தொகுதியின் வேட்பாளர்? அதை வச்சு தாங்க அல்டிமேட்டா சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு விழுது. ராங் கேண்டிடேட்டுக்கு ஜனங்க ஓட்டு போடுவாங்களா? ஓட்டர் இஸ் ஆல்வேஸ் ஸ்மார்ட்டர். ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் ரெண்டு பேரும் இந்த 37 வருடத்தை கடந்திருக்காங்க இந்த பாமக அப்படின்ற கட்சி. அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? ஏன்னா பாமக கூட்டணியில் வரும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க. எங்களுக்கும் கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை அன்புமணி அவர்கள் சொல்றாங்க. எப்படி போகும்? பாமகவுடைய நிலைப்பாடு என்னவா தான் சார் இருக்கும்? பாமக சொல்லுங்க, நான் தான் சொன்னேங்க 2006 அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது இல்லை. 18 எம்எல்ஏ வச்சிருந்தாங்க. கலைஞரை 96 தான் திமுகவுக்கு. அப்ப ஏன் பாமக ஆட்சியில பங்கு கேட்கல? மிக எளிதா கிடைச்சிருக்குமே. ஏன்னா அன்புமணிக்காக எடுத்த முடிவு, அது டாக்டர் எடுத்த முடிவு. அப்போ அந்தந்த நிலைப்பாடுகளுக்கு ஏற்பதான் தலைவர்கள் முடிவு எடுக்க முடியும். இன்னைக்கு சொல்லுவாங்க, கட்சிக்காரனை உற்சாகப்படுத்திட்டே இருக்கிறதுக்கு சொல்றதுதான். நாளைக்கு முயற்சி செய்தோம், இந்த முறை சாத்தியம் இல்லை, அடுத்த முறை சாத்தியம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ பாமக நிலைப்பாடு பெரிய அளவுக்கு மாறும். ரெண்டாவது பாமகவே இப்போ 2 பாமகவா இருக்கு. எந்த பாமக எந்த நிலைப்பாடுன்னு யாருக்குமே தெரியாது. 37 வருடத்தை கடந்திருக்காங்க. அது ஒரு நல்ல நிலைப்பாட்டுக்கு போகும்ன்ற ஒரு எதிர்பார்ப்போட எல்லாரும். பண்டுட்டி ராமச்சந்திரன் பாமக ஒன்று வந்துச்சு, அது 93. அப்புறம் பேராசிரியர் தீரன் பாமக ஒன்று வந்துச்சு. பாமக ஏற்கனவே உடஞ்சி திருப்பி சேர்ந்து அப்படி வந்தது தான். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி.